எவ்வளோ வசூலாயிருக்குன்னு சொல்கிறாங்களா சிஎஸ்ஐ சர்ச்சில்? அப்போ அறிவிப்பின் போது இந்த காணிக்கை எவ்வளோ வாங்கியிருக்கோம், இந்த காணிக்கை எவ்வளோ வாங்கியிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்களா? ஆனால் இதே மாதிரி இண்டிபெண்ட் சர்ச்சஸில் சொல்கிறாங்களா? அதுதான் பவுல் சொல்கிறார். மக்கெதனியா சபையில் இருந்தவங்க மிகவும் கொடூரமான காலத்தில் இருந்தும் மிகவும் ஏழ்மையான நிலையிலிருந்தும் அவங்க உதவி செஞ்சாங்க. நீங்களும் அது மாதிரி அவங்க பாடில் இருக்கும்போது நீங்கள் உதவி செய்யுங்க. இப்படியே ஒருத்தரை தாங்கி நீங்கள் உதவி செய்யுங்க, அதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பவுல் எல்லார்ட்டையும் வாங்குறாரு, வசூல் பண்ண சொல்கிறாரு. தீமைத்தையும் உங்களோட இருப்பான், தீத்து உங்களோட இருப்பான், இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இந்த தர்ம காரியத்தை கொடுத்து நீங்கள் எல்லோரும் பணம் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுங்க. சமான பிரமாணத்தின்படி நீங்கள் பாடுள்ளவர்களாக இருக்கும்போது அவங்க உங்களுக்கு உதவட்டும், அவங்க பாடுள்ளவர்களாக இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு உதவுங்க. இப்படி ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நாம் அநேகருக்கு அதான் இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகவே நம்ம கொடுப்பதற்கு எல்லா விதத்துலேயும் நம்ம முக்கியமானவர்களாக இருக்கோம், கொடுக்கணும். ஆனால் இந்த கொடுக்குற பணத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொடுக்குறாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் நமக்கு கொடுக்காம போயிருந்தா என்ன இருக்கும்? நாம் கல்வியிலும் அறிவிலும் மருத்துவத்திலும் தொழிலிலும் நம்ம நாகரிகத்திலும் முன்னேறிக்கவே முடியாது. அவர்கள் உதாரத்துவமாக கொடுத்தாங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய புகழ்பெற்ற கல்லூரிகள் அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து அநேகர் உதாரத்துவமாக கொடுத்ததின் விளைவு. அதனால் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் கொடுத்து கிழிச்சானோ, மதத்தை பரப்புறதுக்கு வந்துவிட்டு சும்மா பைத்தியம் மாதிரி பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. மதத்தை பரப்புகிறவர்கள் எப்போ வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே? இயேசுவை பற்றி சொல்வதற்கு இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்தாங்க? சுதந்திரத்துக்கு முன்னாடியா? இயேசு கிறிஸ்து பிறந்த 52ஆம் ஆண்டுலேயே தோமா வந்துட்டார் கேரளாவுக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் தோமா. அவர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் சொல்கிறாரு. கடைசியில் அவர் மரித்தது கேரளா தமிழ்நாட்டில் முழுவதும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு கடைசியாக எங்கே மரித்தார்? செயின்ட் தாமஸ் மவுண்ட், அங்கே போய் மரிக்கிறார் இல்லையா? சாந்தாம் சர்ச்சில் கூட அவருடைய பற்றிய அதிகமான இது இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ்துவை பரப்புவதற்காக ஆங்கிலேயர்கள் வரவில்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதேமாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒருத்தவங்க வந்தாங்க, வெள்ளையர்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரர்கள் வியாபாரத்திற்காக வந்தாங்க. பேராசையுடன் இந்தியாவை கொள்ளையடிக்க வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் மிஷினரிகள் அப்படி வரவில்லை. ஆண்டவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு இங்கே இருக்கிற அநேக மக்கள் கல்வியிலும் அறிவிலும் பின்தங்கி இருக்கிறார்களே, அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு விடுதலை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சமாதானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. விடுதலைனா என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்தாங்க. விடுதலைனா என்ன? பெண் விடுதலை அப்படின்னா என்ன? நான் என் இஷ்டப்படி டவுசர் போட்டுட்டு போவேன், பனியன் போட்டுட்டு ஊர் சுற்றுவேன், இது பெண் விடுதலை அல்ல. பொருளாதாரத்திலும் சுதந்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்களும் சம்பாதிக்க வேண்டும். தனக்கென சுயமாக நிறைய இடத்துல என்னென்னா ரொம்ப சோறு கூட போட மாட்டான் அந்த காலத்தில். நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா பட்டினியை கடந்து சாவு, இப்படிலாம் ரொம்ப கொடுமையாக நடத்தினாங்க. மிருகத்தை விட கொடுமையான அளவிலே பெண்களை வைத்திருந்தார். 1960ஆம் ஆண்டு தான் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையே ஓட்டு போடுறதுக்கே உரிமை கிடையாது. பெண்கள்லாம் 4ஆம் தர பிரிவுகளாக வச்சுருந்தாங்க இந்தியாவில். அப்போ 1500, 1600, 1700 ஆண்டுகளிலே இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் எவ்வளோ பெரிய சோதனையை எதிர்கொண்டிருப்பார்கள். பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சட்டையை போடக்கூடாது லேடிஸ், அவங்களுக்கு சட்டை போடக்கூடாது, நல்ல உடை உடுத்த சொல்லிக் கொடுக்கணும், கல்வி சொல்லிக் கொடுக்கணும், தொழில் சொல்லிக் கொடுக்கணும், சுய தொழில் சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி பொருளாதாரத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கணவனால் கைவிட்டப்பட்ட நிறைய பெண்கள் இருந்தாங்க அந்த காலத்தில். சன்னியாச வாழ்க்கைன்னு உண்டு. என்ன பண்ணிடுவான்னா 18-19 வயசில் கல்யாணம் பண்ணிடுவோம், 30-35 வயசில் நான் சன்னியாசம் போகிறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை நடுத்தரில் விட்டுட்டு போயிடும். அவங்க யார் பார்க்குறது? ரொம்ப பாடாப்பட்டாங்க. பெண்கள் கொடூரமான வாழ்க்கையில் இருந்தாங்க. அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்ட்டு மிஷினரிகள் வந்தாங்க. இப்படி பலவிதமான காரியங்களை செய்வதற்கு மிஷினரிகள் நமக்கு பணம் கொடுக்கலைன்னா நம்ம எப்படி தப்பி பிழைச்சிருக்க முடியும்? அதே மாதிரி இன்றைக்கி நாம் நன்றாக இருக்கும்போது நாம் அநேகருக்கு உதவ வேண்டும் என்று தான் கொரிந்தியரில் பவுல் சொல்கிறார். இந்த மாதிரி விஷயம் இருக்குது, அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
ஆனால் இதை இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்க, தவறாக பயன்படுத்தி பணத்தை சுரண்டும் வேலைகளிலே நிறைய பேர் ஈடுபடுறாங்க. ஆனால் பவுல் என்ன சொன்னார், நான் அந்த விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ், சிஎஸ்ஐ சர்ச்சஸ், ரோமன் கத்தலிக் சர்ச்சஸ்லாம் எவ்வளோ வாங்குகிறேன், எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு கணக்கு எழுதுகிறாங்க. அதில் நடுவில் 2 பேர் ஊழல் பண்ணுறான், அது வேறு விஷயம். அவன் கடவுளுக்கு கணக்கு கொடுப்பான். ஆனால் இந்த மாதிரி இந்த விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவருக்குன்னு சில விஷயங்கள் நடக்கும், அதுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம தியானம் என்னென்னா, டேர்ன் தி அதர் சீக், மறுகணத்தையும் திருப்பி காட்டு அப்படின்னு இயேசு சொன்னார். ஒரு கணத்தில் அடிக்கிறவனுக்கு மறுகணத்தையும் காட்டு அப்படின்னு சொன்னார். அமைதியாக போயிடு, நீ ஒரு மண்பாண்டம், உனக்குள்ளாக பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன், நீ எதிர்த்து சண்டையெல்லாம் போட முடியாது, பெரிய வீரம் கிடையாது, என்னாலேயன்றி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். The original law kept people from forcing the offender to pay a greater price than the offense deserved. அப்போ அசல் சட்டம் என்ன எப்படி இருந்ததுன்னா, மக்கள் மத்தியில் இருந்த சட்டம் ஒரு குற்றத்திற்கு தக்க தண்டனையை செலுத்த வேண்டும், அதை விட அதிகமான தண்டனையை அது தண்டனை இல்லை, அது அஃபெண்டர்னு இது என்னது அபராதம், அதை செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு தான் இருந்தது. இட் ஆல்சோ ப்ரிவெண்டட் பீப்புள் ஃப்ரம் டேக்கிங் பர்சனல் ரிவேஜ். அந்த மக்கள் மத்தியில் இருந்த பழைய காலத்து சட்டங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, பழிக்கு பழி வாங்கக்கூடாது அப்படின்னு இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்திலாம் அப்படிலாம் இருந்தது. ஜீசஸ் ரீப்ளேஸ்ட் அ லா வித் அன் ஆட்டிடியூட், பி வில்லிங் டு சஃபர் லாஸ் யுவர் செல்ஃப் ராதர் தென் காஸ் அனதர் டு சஃபர். அப்போ என்ன இருந்ததுன்னா, ஆரம்பத்தில் இயேசு என்ன பண்ணார்னா, நீங்கள் மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தினாலோ உங்களை தண்டித்தாலோ பரவாயில்ல, அந்த தண்டனையை நீங்கள் வாங்கிக்கோங்க, அதை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க, பதிலுக்கு அவங்கள நீங்கள் குற்றம் சுமத்தாதீங்க, தண்டனை பதிலுக்கு அவங்கள தாக்காதீங்க, அடிக்காதீங்க. பின்னாடி கதவை போட்டேன், சத்தம் வந்துட்டு. அப்போ நீங்கள் உங்களை ஒருத்தர் அடித்தான்னா பதிலுக்கு நீ அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்காத. ஒருத்தவனை கேவலமாக பேசினான்னா பதிலுக்கு நீ அவனை திட்டிக்கிட்டு நிற்காத, அமைதியாக வந்துரு அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கை ஏற்படுத்தினார். ஜீசஸ் ரீப்ளேஸ்ட் அ லா வித் அன் ஆட்டிடியூட், பி வில்லிங் டு சஃபர் லாஸ் யுவர் செல்ஃப் ராதர் தேன் காஸ் அனதர் டு சஃபர். இன்னொருத்தவங்களை எது எப்படி நடந்தாலும் இன்னொருத்தரை நீ கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொல்கிறார். நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தாத. அதான் பழைய காலத்தில் நீதிமொழிகள் என்ன சொல்கிறான், உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அதனாலே அவன் தலையின் மேல் எரிகிற அக்கினி தழல்களை குவிப்பாயினர். ஆகவே நீ என்ன நடந்தாலும் நீ இறைவனுடைய பிள்ளையாக இரு, இறைவனுடைய குணம் உடையவராயிரு. அதான் இயேசு சொல்கிறார், உங்கள் பரமபிதா பூரண சற்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். தமிழில் அதுக்கு பழமொழி என்ன சொல்கிறாங்க, தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்கிறாங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். உடனே பட்டுன்னு எல்லாத்துக்கும் தீர்ப்பு கிடைக்காது. உடனே சொல்லுவான், கடவுள் கண்ணு இருக்கா, இப்படியெல்லாம் அநியாயமாக நடந்துகிட்ருக்கிய, நீ ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தியோ அதோட தீர்ப்புகள் எல்லாம் கரெக்டாக இப்போ தான் ஏன் நிறைவேறுது. கடவுள் உடனே பழிவாங்க, உடனே காப்பாற்றுன்னு நினைக்கிறான். என்ன ஹீரோவா? நீ என்ன செய்கிறையோ அதன் காரியங்கள் உனக்கு பின்னாடி வரும். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அங்கே ஒரு சாஃப்ட்வேர் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு நீ என்னென்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணுறியோ உடனே நாளைக்கு வராது. இப்போ துன்மார்க்கத்துக்கு தக்க தண்டனை உடனே வராதனாலே மனுஷருடைய இருதயம் அவர்களுக்குள்ளே எப்படி இருக்குது, கொழுப்பு ஏறி போச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அநியாயம் வேணால் பண்ணுறான். கடைசியில் அந்த தண்டனை வரும்போது தவிக்கிறான், ஐயோ என்னால் முடியலையே. அப்படி நிறைய பேர் அந்த சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ நம் இறைவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான்னு நீதிமொழிகளில் இருக்குது. ஏசாயத்தான் சொல்கிறார், நீ ஒன்று பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு கம்முனரு, அதுக்குரிய தண்டனை 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு இல்லை அடுத்த மாதம் தேவனுடைய நேரத்திலே வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை அவர் நியமித்திருக்கிறார். அதனால் நீ எச்சரிக்கையாக இரு, நீ எப்போதும் நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நீ எதை செய்தாலும் இறைவனுக்கு பயந்து நட. அதனால் படக்குன்னு பேசாத, கோவப்படாத, சண்டை போடாதங்கிறார். அஃப்கோர்ஸ் he applied this to personal insults, not to groups or nations. ஒருவேளை இதை இயேசு கிறிஸ்து உள்ளபடி சொன்னது என்னென்னா, தனிப்பட்ட மனிதர்களுக்கு நடுகிற அவமானங்களை குறித்து தான் சொல்கிறார்.
ஒரு பெரிய குழுக்களுக்கோ அல்லது தேசங்களுக்கோ அதை சொல்லலை. அது உண்மைதான். த பர்சன் ஹூ ரிட்டாலியேட்ஸ் ஒன்லி மேக்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் த அஃபண்டர் ஃபீல் வர்ஸ். பதில் நடவடிக்கை எடுத்து அப்படி பதிலுக்கு செய்கிறவன் எப்படி இருக்கிறான்னா, தன்னையும் குற்றம் செய்தவனையும் ஒரு மோசமான நிலைக்கு தான் கொண்டு போயிடும். அவனும் இவ்வளோ பிரச்சனை நம்மளை பண்ணிட்டானே, விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இவனும் இன்னைக்கு நம்மளை பேசிட்டானே அப்படின்னு 2 பேரும் ஒரு முரண்பாடான கோபதாபமான ஒரு நிலைக்கு கொடுக்கிறார்கள். அந்த ரிசல்ட் இஸ் எ செட்டில்டு வார் அண்ட் நாட் பீஸ். கடைசியில் என்ன ஆகுது? இறுதியிலே பெரிய சண்டை தான். நம்ம அண்ணன் தம்பிகளாம் 25 வருஷம் பேச மாட்டாங்க, 50 வருஷம் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருன்னே இவங்களுக்கு தெரியாது, கூட பிறந்தானே தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தர் பெருமையினாலும் மேட்டிமையினாலும் பேசாமல் போவான், ஒருத்தன் பழிவாங்கும் குணத்தினாலே பேசாமல் போகிறான். அது மாதிரி பார்க்குறேன் குடும்பங்களில். ஒருத்தன் அடுத்தவனை வஞ்சிக்கும் நோக்கத்தினாலே பேசாமல் போகிறான், அடுத்தவனை சுரண்டி தின்னதுனாலே பேசாமல் போகிறான். இப்படி அடுத்தவர்களை தன்னை போல் நினைக்காத காரணத்தினால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. அண்ணன் தம்பிங்க பிறந்தது 2 பேர் தான். அண்ணன் தம்பி 2 பேர் பேச மாட்டானு. 7 பேர் ஒன்றா பிறந்திருக்கானோ, எவனும் பேச மாட்டான். எப்படி ஒரே தாயின் வயிற்றிலே ஒன்றாக ஒரு குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் பேசாமல் போகிறார்கள்? அங்கே மனப்பாங்கு தான் முக்கியம். அதான் இயேசு சொன்னார், ஒரு பிரச்சனை ஒன்று வந்துருச்சுன்னா அதை சகிச்சுக்க, பதிலுக்கு நீ செய்யாதங்கிறார். இப்படி போவதனாலே நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குறவர்களாக இருப்பீர்கள். அதான் இயேசு சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளோ தான் அவங்க ஏற்றுக்கிட்டே பேசுனாலும் அமைதியாக போயிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு, அன்றைக்கி நீங்கள் பாட்டுக்கு இது மாதிரி சொல்லிட்டீங்க, இப்போ அது பெரிய பிரச்சனையாக போயிடும், அதனால தான் அவங்க போயிட்டான், அதனால் நானும் பேசாமல் இருந்துட்டேன், அடுத்த முறை இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஓஹோ அந்த மாதிரி ஆயிடுச்சா அன்றைக்கி அப்படின்னு அவங்க தான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய காலத்திற்கு வருவாங்க. இது மாதிரி நம்ம பேசிடக்கூடாது, ஒருத்தவங்களே எல்லாம் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்க மதிப்பாங்க. எவ்வளோ பொறுமையாக ஒன்று நிதானித்து நம்ம பாட்டு பட்டுப்பட்டுன்னு பேசிட்டோம், அவங்க எந்த அளவுக்கு அது நிதானமாக அப்படியே பொறுமையாக யோசிக்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு யோசிப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு தேவை இல்லையா? இன் ஆர்டர் டு டேர்ன் த அதர் சீக், மறுகண்டத்தையும் திருப்பி காட்ட வேண்டும் என்றால் வி மஸ்ட் ஸ்டே வேர் வி ஆர் அண்ட் நாட் ரன் அவே. நம்ம எங்கேயே இருக்கிறோமோ அங்கேயே இருக்க வேண்டும், அங்கேருந்து ஓடி விடக்கூடாது. இந்த கணத்தில் அடிச்சுட்டுடா, இங்கே இந்த கணத்தில் ஆடுறா, வாடா என் தெருவுக்கு வாடா, வாடா என் தெருவில் பாரான்னு ஓடிக்கிட்டே இருந்தானா எப்படி அடிக்க முடியும்? ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து விலகி போகக்கூடாது, ஆனால் அமைதியாக இருக்க வேண்டும் என்றதான் அதோட பொருள். திஸ் டிமாண்ட்ஸ் போத் ஃபெய்த் அண்ட் லவ். இதற்கு கர்த்தர் பேரில் இருக்கிற பற்றுறுதி, விசுவாசமும் அன்பும் தேவை. அவர்கள் நமக்கு வேணும், அவர்கள் அழிந்து போகக்கூடாது, அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தணுவே என்ற அன்பு. போய் தொலை, என்னன்னே நரகத்துக்கு போய் சாவு அப்படின்னு விட்டுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு போகலாம் இல்லையா? எல்லாரையும் இப்படியே கட்டம் கட்டிக்கிட்டே வந்தோம்னா கடைசியில் யார் இருப்பான்? நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் அரவணைத்து போக வேண்டிய வேலை நமக்கு ரொம்ப முக்கியம். உடனே அவன் சோழியா பாரு, அவன் எதை பாரு, நீ பண்ணதுக்கு அனுப்பி இப்படியே ஒன்றுக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு ஒருத்தையும் கட்டம் கட்டிக்கிட்டே வந்தால் சரியாக இருக்காது. அதற்கு தேவன் பேரில் இருக்கிற விசுவாசமும் அன்பும் தேவை. இட் ஆல்சோ மீன்ஸ் தட் we will hurt, but it is better to be hurt on the outside than to be harmed on the inside. இதோட அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு வெளியிலே சரீரத்திலே உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் மனதிலே நிம்மதி இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பெருந்தன்மையிலே நீங்கள் நடந்து வந்தோடனே, ரைட்டு நல்ல வேலை சண்டை போடாமல் வந்தோம், ஏதோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, அப்படி நமக்குள்ளே ஒரு சமாதானமும் நிம்மதி இருக்கும். அதான் சொல்கிறாரு, உள் மனதிலே உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். இல்லைன்னா என்ன, விட்ட மாட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படி முட்டான் பொங்கிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ நாள் பொங்கி என்ன ஆகும்? கடைசியில் நம்ம தான் ஒன்றும் இல்லாமல் போவோம். இப்படி நம்ம சமாதானத்தில் போயிட்டோம்னா அதை மறந்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போவோம், அடுத்த முன்னேற்றத்துக்கு போவோம், அடுத்த வேலைக்கு போவோம், அடுத்த முன்னேற்றத்துக்கு போயிட்டு இருக்கும். பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நம்முடைய போட்டியாளர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எதிர்த்து எப்படி போராடுவது, இதை குறித்தே நிறைய பேர் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எதிராளி அவன் என்னமோ அவனுடைய டாக்டிக்ஸ் பண்ணிட்டு போகிறான், அதை பற்றியே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. உனக்குன்னு உரிய பங்கு உனக்கு உண்டு இந்த சமுதாயத்தில், அதனால் நீ அதை விட்டுரு. உனக்குரிய பங்கை தேடி நீ போராடு, உன்னுடைய விளம்பரத்தை நீ கவனம் செலுத்து, உன்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கவனப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்முடைய மனித வாழ்க்கையில் ஒருத்தன் ஒன்று பண்ணிட்டானா அவனே பழி வாங்கணும், அவனை இப்படி பண்ணக்கூடாது, அவனை உருப்படாமல் விடக்கூடாது, அவனை சாவடிச்சிடணும் அப்படியே நினைக்கக்கூடாது. ரைட், விடு, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். என்னப்பா பிரச்சனை, எதாவது அடிக்கணுமா, அதை அடிப்பா, போப்பா.
நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, இதுலேருந்து நான் போட்டு மல்லு கட்டி மாட்டிக்கிட்டு வராபடிக்கு என்னை காட்டுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக சமுதாயத்தில் சொல்லுவாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம் ரோட்டில் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? லோஃபர்ஸ் தான் ரோட்டில் சண்டை போடுவோம். ஒரு பெரிய லம்பார்கினி கார் ஒருத்தன் வருவான், வந்தேன்னா அவனை பிடிச்சி இடிச்சுட்டு வாயா வெளியில் அப்படிமா அவன் அமைதியாக உட்காந்துருப்பான். அறிவு இருக்கா, அது இருக்கா, அது அவனை திட்டுவான். அவன் பாட்டு பேசாமல் இருந்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பான். போய் தொலை போ அப்படின்னு அவன் பாட்டு போய்டுவான். ஏன்னா இவங்க கூட சண்டை போட்டு இவனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி கோர்ட்டுக்கு போய் அங்கே எங்கேயும் அலைஞ்சிருக்கிற அவனுக்கு நேரம் இல்லை. வேணா அடிக்கன்னா அடிச்சுக்கையா, எனக்கு வேறு வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது, அங்கே 2 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இந்த நாய்கிட்ட போய் நம்ம எதுக்கு, எனக்கு இப்போ ஆட்டோவில் இடிச்சுட்டா அது காசு கொடு, எவ்வளோ வேணும், 2000 கொடு, இந்தாங்க 2000 வச்சுக்கோங்கன்ட்டு போயிடுவான். நமக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, அவன் அங்கே 2 கோடி ரூபாய்க்கு வேலை பேசிக்கிட்டு இருக்கான். இம்மா காலை கீழே வைம்மா பைப்புக்கிட்ட, 2 கோடி ரூபாய்க்கு அவனுக்கு லாபம் வரப்போகுது, 2000 ரூபாய்க்கு அவன் பார்ப்பானா? அப்போ உங்களுடைய ஆத்மா அதை விட விலை மதிப்பு உள்ளது. அதனால இயேசு சொல்கிறாரு, எவனா ஒருத்தவன் சண்டைக்கு வந்தானா மறுகணத்தையும் திருப்பி காட்டிட்டு ஓடிப்பிடு. உனக்கு நீ மிகப்பெரிய ஆள், செல்வந்தன், நீ ஆண்டவருடைய பக்கத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிற, ரோட்டில் லோஃபர் மாதிரி சண்டை போடாத, ஒருத்தவங்ககிட்ட சண்டைக்கு வந்தானா கம்முன்னு போயிடு அப்படிங்கிறார். இட் ஃபர்தர் மீன்ஸ் தட் வி ஷுட் ட்ரை டு ஹெல்ப் த சின்னர். அட் தி சேம் டைம் நம்முடைய எதிராளிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார். இதன் மூலமாக சரிப்பா கோச்சிக்காப்பா இருந்தாப்பா. அப்போ இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுவான், ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறான், சார் வணக்கம் சார் அப்படிமா, ஏன்டா என் கூட சண்டைக்கு வந்து 2000 ரூபா பிடிங்கிட்டு போனால் இப்போ என்னடா வணக்கம் அடிக்கிற அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு மரியாதை உணர்வு உருவாகிறது. இதைத்தான் இயேசு இந்த மனப்பான்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறேன். இயேசு போதித்த ஒவ்வொரு விஷயமும் மிக மிக பெரியமான விஷயம். We are vulnerable because he may attack us anew, but we are also victorious because Jesus is on our side, helping us and building our characters. இதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒன்றுமே எதிர்த்து அவனோட சண்டை போட முடியாது, ரோட்டில் இருக்க பொறுக்கியோட நம்மளால் சண்டை போட முடியாது. நம்ம அவன் அடித்தாலும் நம்ம வாங்கி கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கும். அப்புறம் ஒரு லம்பார்கினி காரில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், ஒருத்தன் லோக்கலில் போகிற ஒரு லோஃபர் ஒருத்தன் சண்டைக்கு வரானா, பக்கத்தில் 2 பேர் பைக்கில் காரில் வரவனே இப்போ ஏன்டா அவர்கிட்ட சண்டைக்கு போகிறேன்னு கேட்பான். ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் போலீஸ் பார்த்தான்னு வச்சுக்க, செவிட்டை சேர்த்து ஒரு அப்பு விடுவான், போடா அப்படின்னு. சார் வணக்கம் சார், என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், இது மாதிரி சார் நீங்கள் சார் நீங்கள் கம்பெனி ஓனர் இல்லை சார், கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பண்ணணும். நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும். அடி கொடுத்தா அடி வாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறீங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ மிகப்பெரிய வல்லமை உங்களுக்கு பின்புலத்திலே இருக்குது இல்லையா? ஒரு பிஸ்னஸ் ஓடர்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் இருக்கும் சமுதாயத்திலே. அப்போ அவனுக்குள்ளே பின்னாடி அவனுக்குள்ளே வல்லமை இருக்குது. அதுதான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்கு பின்னாடி இருக்குது, நீங்கள் சாதாரணமானவங்களாக இருப்பீங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்லுவான், அவனே உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தாலும் வருவான் இல்லையா? இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய குணம் பிதாவாகிய தேவனுடைய குணத்தை போல இருக்க வேண்டும். நீ ஓனரப்பா, நீ ராஜா பிள்ளை, நீ லோக்கலில் இருக்கிறவங்க கூடலாம் சண்டை போடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சைக்காலஜிஸ்ட் tell us that violence is born of weakness, not strength. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சட்டு நம்ம எதுக்கு சண்டை போடுறோம், போய் ஒருத்தனை பிடிச்சி ஒருத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோன்னா அது பலவீனத்தினாலே உண்டாயிருக்கிறதா. நமக்குள்ளே இருக்கிற பலவீனம் தான் வெளியில் நம்மளை வீரனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற உறுத்துதலை உண்டாக்குகிறது. உள்ளபடியே நம்ம பலமுள்ளவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துக்கிட்டு போய் எதுக்கு என்ன விஷயம், ஏன் சண்டை போடுறான், அவன் யார், அவங்க அப்பா எந்த ஊர், இப்படியா, அது என்னன்னு போய் கேட்டுவாப்பா, அவங்க அப்பா வர சொல்ல நாளைக்கு, எதுக்கு இவன் சண்டை போட்டுட்ருக்கான், அவங்க 2 பேரும் வர சொல்ல, அவங்க அண்ணன் தம்பி யார் இருந்தால் அவங்க வர சொல்லுப்பா, என்ன கத்திட்டு கிடக்கா, என்ன வச்சுன்னு பாரு அப்படின்னு போய். இப்போ இங்கேருந்து ஒரு எம்எல்ஏ வீட்டிலேருந்து ஒரு 4 பேர் போகிறாங்க. சார் நேற்று உங்கள் பையன் எம்எல்ஏ ஆஃபீஸில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாப்புல, வர சொன்னாங்க சார், அவன் என்னன்னு பார்ப்பா, அவர் இன்ஸ்பெக்டர் யார் இருக்கா, எப்பா நேற்று அந்த பையன் இந்த ரமேஷை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், அப்படி என்ன எந்த ஊருன்னு பார்ப்பாங்க, அவனை போய் என்னன்னு விசாரித்து கூப்பிட்டுவாங்க, எதுக்கு சண்டை போட்டானுங்கன்னு. போலீஸு எஸ்ஐ 2 பேர் போனாங்கன்னா என்ன ஆகும்? இவ்வளோ அதிகாரம் இருக்கும்போது அவன் சண்டை போடுவானா? ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கோ சண்டை போட மாட்டான். அது என்னன்னு பாருங்கப்பா, என்ன பிரச்சனை சண்டை போகிறான்னு தெரில, அது நல்லது கெட்டது என்னன்னு கவனிங்க, அப்படி தவறுதல் அப்படி இருந்தானா கேஸு ஒன்று ஃபைல் பண்ணுறேன், கொண்டு போய் உள்ளே போடுங்கப்பா, அது சரியாக என்னான்னு பாருங்கள். சண்டையே போட மாட்டான் இல்லையா, அமைதியாக சொல்லிட்டு போயிடுவான். Psychologists tell us that violence is born of weakness, not strength.
It is a strength, it is a strong man who can love and suffer hurt. It is a weak man who thinks only of himself and hurts others to protect himself. அப்போ ஸ்ட்ராங்கான வலிமையுள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், ஏன் என்னப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவங்க, இல்லை சார் அவங்க ஒரு 5-6 நாளாக வந்து வீட்டுக்கு சாப்பாடு எதுவுமே வரல, தண்ணியும் வரல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, உதவித்தொகை கேட்டு போயிருக்காங்க, உதவித்தொகை கொடுக்கல, அதனால தான் வந்து கத்துறான். அப்படியா, சரி உங்கள் வீட்டுக்கு எதை சாப்பாடு அனுப்பி விடுப்பாப்பா. அவன் என்ன பண்ணுவான், பிள்ளைகளை வச்சுருக்காங்க, கஷ்டப்படுவான், அவன் கஷ்டத்தானே படுவான், அவனுக்கு என்னன்னு பார்த்து அவனுக்கு தேவையான சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்து விடுங்க அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொன்னால் என்ன இருக்கும், உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போய் டக்குன்னு அவனுக்கு போய் கொடுப்பாங்க. அவன் நாளைக்கு வந்து பார்த்தா, சார் சந்தோஷம், நான் ரொம்ப அன்றைக்கி தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க சார், நீங்கள் எல்லாம் கொடுத்ததுனால இப்போ இந்த மாதம் பூரா நல்லா இருந்தது எங்களுக்கு, இனிமேல் எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவான். துன்மார்க்கனை பிடிச்சி ஜெயிலில் போடுவான், உள்ளபடியே வேதனையில் இருக்கிறவனுக்கு உதவி செய்வான் இல்லையா. இட் இஸ் த ஸ்ட்ராங் மேன் ஹூ கேன் லவ் அண்ட் சஃபர் ஹர்ட். திட்டினாலும் திட்டிக்கப்பா, நீ என்ன நேற்று தானே என்னை பற்றி திட்டிருக்க, அதனால் ஒன்றும் இல்லை, உன்னுடைய வேதனை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை தான் வலிமை உள்ள மனிதன் என்ன செய்வான், நியாயத்தை பார்ப்பான். அதோடு இட் இஸ் a வீக் மேன் who திங்க்ஸ் ஒன்லி ஆஃப் himself. அப்போ யார் தன்னோட தான் பலவீனமாக இருக்கிற மனிதன் தான் நான் மட்டும்தான் என்று நினைக்கிறான், மற்றவர்களை எல்லாம் தன்னை பாதுகாப்பதற்காக வேதனைப்படுத்துகிறான். அப்போ நாம் வலிமை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மறுகணத்தையும் திருப்பி காட்டும், சரி வா பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு எதிர்கொள்வோம். வலிமை இல்லாதவர்களாக இருந்தால் சண்டை போடுவோம், பேசுவோம். இதுதான் முக்கியம். அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஒரு கணத்தை அறிந்தால் மறுகணத்தையும் திருப்பி காட்டுனார். அதை எல்லா மக்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் சொல்லுவாங்க, இயேசு இப்படி சொல்லிட்டார், இயேசு இப்படி சொல்லிட்டார். ஆனால் இயேசு சொன்னதோடைய அர்த்தம் உள்ள ஆழமான அர்த்தம். நீ வலிமை உள்ளவன், நீ தேவனுடைய பிள்ளை, உனக்கு சகல வலிமையும் இருக்கிறது, நீ அன்புள்ளவனாக இரு, அவனுக்கு என்ன தேவைன்னு செஞ்சு கொடு அப்படிங்கிறார். அவன் அப்படி தான் திட்டுவான். எதுக்கு திட்டுறான்னு பாரு. யாரையும் நீ வந்து அதான் பவுல் சொல்கிறார்ல, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுங்க. டூ நாட் சே ஐ வில் பே யூ பேக் ஃபார் திஸ் ராங். சரிக்கு சரிக்கட்டுவேன் என்று சொல்லாதே. வெயிட் ஃபார் த லார்ட், கர்த்தருக்கு காத்திரு, ஹீ வில் டெலிவர், அவர் உன்னை ரட்சிப்பார் அப்படின்னு இருக்குது. இதான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது என்ன? ஹேஸ் சம் ஒன் ராங்க்டு யூ, யாராவது உங்களுக்கு எதிராக தவறு செய்து விட்டார்களா? ஆஸ்க் காட் டு ஹெல்ப் யூ ஹேவ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் டர்னிங் த அதர் சீக் அண்ட் டு ரெஸ்பாண்ட் வித் லவ் டு அ பாஸ்ட் இன்ஜுரி ஆர் ஒன் தட் மே அக்கர் டுடே. அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் தேவனிடத்திலே உதவி கேளுங்கள். எதுக்கு? மனதை மாற்றுவதற்கு. உங்களுக்கு நல்ல ஒரு மனப்பாங்கு வேண்டும், மறுகணத்தையும் திருப்பி காட்டக்கூடிய ஒரு மனப்பாங்கு வேணும். அது என்ன சொல்கிறாரு, கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்களானாலும் அல்லது இன்றைக்கு ஏற்பட போகிற காயங்களானாலும் அதற்கு தேவனின் குணத்தை கொண்டு பதிலளிக்கத்தக்க ஒரு மனப்பாங்கை தரும்படி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் அப்படி தான் போட்டிருக்கு. தமிழில் என்ன போட்டிருக்கு அந்த வசனம்? தீமைக்கு சரிக்கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆகவே எதாக இருந்தாலும் பொறுமையாக இரு அப்படின்னு நீடிய பொறுமை. அதை நீதிமொழியில் என்ன போட்டிருக்கு, நீடிய பொறுமை உள்ளவன் மகா புத்திமான்னு போட்டிருக்கு. அவனை மாதிரி ஞானி உலகத்திலே கிடையாதுங்க. எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ தான் திட்டினாலும் அமைதியாக அப்படியே இருக்காமல், நீடிய பொறுமை உள்ளவன் மகா புத்திமான். எவ்வளோ நடந்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம்னு சொல்கிறான் பாரு, அவன் மாதிரி. அதனால் நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு பதில் சொல்லிடாதீங்க. பி நாட் குவிக் டு ரெஸ்பாண்ட். அப்படியே அமைதியாக இருங்க, அனுப்புவீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனின் குணத்தை உடையவர்களாக இருப்பீர்கள் என்பதுதான் இன்றைய தியானம்.